இன்றைக்கி மொத்த இந்தியாவுக்குமே ஒரு சோகமான நாளுங்க. ஏர் இண்டியா விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதில் 242 பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 204 பாடிஸ் ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சர்வைவர்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக மத்தியானம் 1:15க்கு கிளம்பியிருக்கு அந்த ஃப்ளைட்டு. அகமதாபாத் டு லண்டன் போகிற ஃப்ளைட்டு. என்னாச்சுன்னு தெரில. வித்தின் 5 மினிட்ஸ் டேக் ஆஃப் ஆனதுமே இமீடியட்டாக அவரும் வந்து அந்த பைலட் வந்து 3 தடவை மேடேன்னு கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் விழுந்து க்ராஷ் ஆகிடுச்சுங்க. அதில் ஆல்மோஸ்ட் 169 இந்தியன்ஸு, 53 பிரிட்டிஷு நேஷ்னல்ஸு, அப்புறம் 7 போர்ச்சுகீஸு, 1 கெனடியன், இத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பைலட்ஸு, இதை தவிர அங்கே க்ரூ மெம்பர்ஸு எல்லாரும் சேர்த்து 242 பேருங்க. இதில் வந்து குஜராத்தோட சிஎம், ஃபார்மர் சிஎம் விஜய் ரூபானி அவரும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம்னு கருதப்படுது. அவரும் இறந்திருக்கக்கூடும்னு கருதப்படுது. கேட்கவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பல பேர் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுவோம் ஃப்ளைட்டில் வந்துட்டு. ஏர் இண்டியாலாம் வந்து ஒரு போயிங் விமானம். அதெல்லாம் ரொம்ப சேஃபான ஒரு விமானம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ வரைக்கும் சேஃபான விமானம் தான் அது. என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. 242 பேர். இதில் வந்து அது மெடிக்கல் காலேஜ், பிஜே மெடிக்கல் காலேஜ்னு ஒரு மெடிக்கல் காலேஜில் விழுந்திருக்கு ஃப்ளைட்டு. அங்கே வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. அதில் ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வர்ற தகவல் பிரகாரம் பார்த்தா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துட்டதாக தகவல் வருது. அதுவும் மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. மெடிக்கல் காலேஜும் பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கும். கேட்கவே கொடுமையாக இருக்குங்க. உண்மையாகவே சர்தார் வல்லபாய் பட்டேல் அகமதாபாத்லேருந்து கிளம்பியிருக்கு அந்த ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக ஏர் இண்டியாக்கெலாம் நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. அவ்வளோவா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்தியா வந்து ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியில் இது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஸ்வலாக 5,000, 10,000, 15,000 போச்சுன்னா மேடேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கிராஷ் ஆக போகுதுன்னா அவங்க வந்து லேண்டிங் பண்ணுறதுக்கு, ஏதாவது பண்ணுறதுக்கு. இது அந்த பைலட் வந்து ரியாக்ட் கூட பண்ண முடியலங்க. டேக் ஆஃப் ஆன 5 மினிட்ஸில் ஒரு 5,000 ஃபீட் கூட போயிருந்திருக்காது. ஐயோ, எல்லாரும் என்னென்ன நினச்சிட்டு எந்தெந்த ஊருக்கு போயிருப்பாங்களோ. உண்மையாகவே கேட்கவே கொடூரமாக இருக்குங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவே பயமாக இருக்கும். எனக்கெலாம் யூஸ்வலாகவே வந்து பயமாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. எப்போவுமே நான் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து இன்னும் பயம் அதிகரிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. ஆனால் ட்ராவல் பண்ணுறவங்களும் யாரும் ரொம்ப பயப்பட வேணாம். ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் நடக்கும். ஆனால் அது நடந்ததுன்னா மாசாக வந்து இறந்து போயிடுறாங்கங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எத்தனை பேர் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சோஃபார் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்மோக்ஸு, பயங்கர வெடிச்சு அந்த இடத்துல அந்த மெடிக்கல் காலேஜ்லேயும் விழுந்து. அது ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கூட நினைக்கிறேன். இன்னும் அந்த பாதிப்பெல்லாம் என்னங்கிறது தெரில. ஏன்னா நடந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் ரொம்ப சேஃபான ஃப்ளைட்டுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். எனக்கு ஒன்றுமே புரியலங்க. ஒரு மாதிரி கேட்டதுலேருந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. உண்மையாகவே அந்த குடும்பம்லாம் என்ன அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் தெரில. பைலட்ஸ் எல்லாம் யாராவது வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்று தான். சர்வைவர்ஸ் இருக்கணும். யாராவது எப்படியாவது சர்வைவர்ஸ் இருக்கணுங்கிறது தான் சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் நான். பயங்கர கோரமான விபத்துங்க. இது நடந்திருக்கவே கூடாது. இன்றைக்கி இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, மொத்த நாட்டுக்குமே, மொத்த வேர்ல்டுக்குமே இது வந்து ஒரு சோகமான நாள். நம்ம வேண்டிப்போங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நான் சொல்கிறேங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வேதனையான நாள். நான் திருப்பி அப்டேட்ஸோடு வரேன்.